ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் நடக்காததுன்னு நினைக்கிறத நடத்து முடிக்கிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் நினைக்கலாம் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம், அவ்வளவுதான் நினைக்கலாம். ஆனால் நடக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் நம்முடைய தேவன் நடத்தி முடிக்கிறவர் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் எவிருவை குறித்து பார்க்க முடிகிறது. எவிரு ஒரு ஜெப ஆலய தலைவன். இவனுக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு 12 வயது உள்ள மகள். இவள் ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் எவரு வருகிறான். இயேசுவிடத்தில் இந்த காரியத்தெல்லாம் தன் மகளுக்காக வேண்டிக் கொள்கிறான். இயேசுவும் நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று எவரோடு கூட போகிறதை பார்க்க முடிகிறது. சில இடங்களில் இயேசு என்ன சொன்னால், வீட்டுக்கு போகாதபடிக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றால் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆனால் இந்த எவருடைய சம்பவத்தில் இயேசு நடந்து போகிறார். நடந்து போனால் இடையில 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் வஸ்திரத்தை தொட்டு என்ன செய்கிறாள், குணத்தை பெற்றுக்கொள்கிறாள், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாள். இப்போ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இடத்துல இயேசு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன், எவரு வீட்டிலேருந்து ஒருவன் வந்து, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை என்ன செய்தது, மரித்து போனது. இந்த செய்தி கேட்ட உடனே எவருக்குள்ள இருந்த விசுவாசம் எல்லாம் செத்து போனதை போல மாறிவிட்டது. அப்போ தான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு எவருவை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு, அவள் என்ன செய்ய, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி எவருவை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். என்ன சொல்கிறார், பயப்படாத. நீ என்ன நினைக்கிற, பிள்ளை மறிச்சு போயிட்டுன்னு சொன்ன வார்த்தை நினச்ச உடனே அவ்வளவுதான், இனிமேல் இவரை கூட்டு போய் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவங்க வந்து என்ன நடக்க போகுது, இனிமேல் ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது, ஆலயத்துக்கு போய் என்ன கிடைக்க போகுது, உபவாச ஜபத்துக்கு போய் என்ன கிடைக்க போகுது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சே, இனிமேல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நடக்காததுன்னு நினைக்கிற காரியத்தில் தான் இன்னைக்கு நடத்தி முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நினைக்காத காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் நடக்கவே நடக்காதுங்கிற காரியத்தில் என் தேவனால் அற்புதம் என்ன செய்ய முடியும். இயேசு எவரு வீட்டுக்கு வருகிறார். இயேசு வந்தால் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருந்தால் இயேசு சொல்கிற வார்த்தை, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். நித்திரையாக இருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னோன்னே எல்லாரும் நகைத்தார்களாம், சிரித்தார்களாம். இந்த உலகம் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணுறத பார்த்து சிரிக்கும், ஆண்டவரை தேடுறதை பார்த்து சிரிக்கும். என்ன ஜெபம் பண்ணுறானா, என்ன ஆண்டவரை தேடுறானா, இவனுக்கு என்ன நடந்துருச்சு, இவளுக்கு என்ன நடந்துருச்சு, ஜெபம் பண்ணி சொன்னே உங்களுக்கு தான் ஒன்றுமே நடக்கலையே, இன்னும் என்ன ஜெபம் பண்ணுறாங்களாம் அப்படி சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இயேசு விசுவாசம் உள்ளவர்களை மட்டும்தான், பேதுரு, யாக்கோபு, யோவான், அது மாத்திரமல்ல பிள்ளையின் பெற்றோர்களை மாத்திரம்தான் வீட்டுக்குள்ளே அனுப்பி மற்ற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். சில சமயத்தில் நம்மளோடு கூட நம்ம ஆவிக்கு ஒத்து போகிறவரை தான் கூட வச்சிருக்கணும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு பேசுகிறவர்களை தான் கூட வைக்கணும். அவிசுவாசமாக பேசுகிறவனை கூட வைக்கக்கூடாது, குறை சொல்கிறவனை கூட வைக்கக்கூடாது, எப்போவும் எதிர்மறையான பேசுகிறவனை கூட வைக்கக்கூடாது. இயேசு எல்லாரையும் வெளியே அனுப்பி பிள்ளையை பார்த்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் பிள்ளையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பிள்ளையே எழுந்திரு என்று சொல்லுகிறார். எழுந்திருங்கிற வார்த்தையில் வல்லமை புறப்படுகிறது. மரித்து போன பிள்ளை உயிரோடு கூட எழுந்தது. இயேசு சொன்னார், பிள்ளைக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் செய்தார். உயிருள்ளவராய் காண்பித்தார். எல்லாரும் சிரித்தவர்கள் வாயடைத்து போனார்கள். நடக்காதுன்னு சொன்னவர்கள் திகைத்து போனார்கள். ஆச்சரியப்படத்தக்கதாக, பிரமிக்கப்படத்தக்கதாக என் தேவனால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த எவரு குடும்பத்துக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் சொல்லலாம் நடக்காதுன்னு. நீங்கள் அப்படிப்பட்டதை சொல்லக்கூடாது. நடக்காதுன்னு ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து பாருங்கள், அறிக்கையிடுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். இன்றைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் இதெல்லாம் நடக்காதுங்கிறார்களோ அதில் கர்த்தர் நடத்தி முடிக்கிறதுக்காக நன்றி. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.